வணக்கம். இது இன்தாப், நான் த கிரிட்டிக். வெல்கம் டு இன்தாப். இந்த வீடியோவில் நம்ம Naukri.com இல்லை வேறு ஏதாவது ஜாப் போர்ட்டலில் எப்படி ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர் போய் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக Naukri.com அப்படிங்கிறத சர்ச் பண்ணாலும் சரி, சில பாப்புலர் ஜாப் வெப்சைட்ஸோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல நீங்கள் எந்த போர்ட்டலை சூஸ் பண்ணாலும் முதல்ல லாகின் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதாவது எல்லா வெப்சைட்லேயுமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று யூசர் நேம் பாஸ்வேர்டில் லாகின் பண்ண முடியும். சில வெப்சைட்டில் ஓடிபி மூலமாக லாகின் பண்ண முடியும். சில வெப்சைட்டில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணி நீ லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா பேசிக்காக கேட்குற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறது, இல்லை ஃப்ரெஷராக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் போதுமா ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு? ஸோ அங்கே தான் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் ஜஸ்ட்டு அந்த போர்ட்டலை க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது. ஸோ எந்த ஒரு போர்ட்டலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். எதர் எக்ஸிஸ்டிங்காக இருந்தால் லாகின் பண்ணுங்கள், இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு வெப்சைட்டில் ஒரு ப்ளேஸில் மோஸ்ட்லி உங்கள் ஃபோட்டோஸ் இல்லை ஏதாவது ஃபேஸ் இருக்கிற ஐகான் இல்லை ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸை போய் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபைலுங்கிறது என்ன? இப்போ நான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன். இப்போ நான் ஃப்ரெஷராக இருந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் நீங்கள் அந்த டைமில் படித்த ஸ்கில்ஸு, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, சர்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணலாம். அதுவே நான் ஃப்ரெஷராக இருந்தால் இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே இருக்காது, என்ன ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, டேக் யுவர் காலேஜ் அஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் காலேஜில் என்ன படிச்சிங்களோ அதையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மைண்டில் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் வேலை தேடுறது சம்மந்தமாக ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை அடிஷ்னலாக சர்டிஃபிகேஷன் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ லைக் A+, CCNP, CCNA, இல்லை லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் லினக்ஸ் சர்டிஃபிகேஷன். இந்த மாதிரி பல சர்டிஃபிகேஷன் நீங்கள் படிக்கிற காலத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஸோ இதுதான் பேசிக் ஒரு ப்ரொஃபைல் கம்ப்ளீஷனுக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஜாப் தேடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டிங்னா அதுக்கு ரிலேட்டடான ஒர்க் இருக்கும். இப்போ அதுவே நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி CAD, AutoCAD இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை நான் அக்கௌண்டிங்ஸில் இருக்கிறேன்னா Tally, இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எனி ப்ரொஃபைல், நீங்கள் இதை பேசிக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம். ஸோ மெயினாக ரெஸ்யூம் ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்க. பேசிக்காக உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷராக இருந்தால் உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணது காலேஜில், இல்லை ஏதாவது சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இது ஓரளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் க்ரியேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் அது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்கன்னா அதோட வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஜாப் ப்ரொஃபைலோட மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது பேசிக் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக போயிட்டு நீங்கள் போர்ட்டலில் மோஸ்ட்லி டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெக்னாலஜி தெரியும், பட் என்ன ஜாப் அதில் இருக்குதுன்னு தெரியாதுன்னா அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிறத சர்ச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஜாபோட நேமே தெரியும், லைக் அக்கௌண்டண்ட்டாக
இல்லை சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை டெஸ்க்டாப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதை சர்ச் பண்ணலாம். ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஒன்று மட்டும் தான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மல்டிபிள் நேம்ஸை கொடுக்கலாம். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், டெஸ்க்டாப் அட்மினிஸ்ட்ரேட்டர், இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு தெரியும்னா அதையுமே சேர்த்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஆட் பண்ணலாம். இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃப்ரெஷராகவோ இல்லை எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுவும் சேர்த்து ஆட் பண்ணலாம். ப்ளஸ் லொக்கேஷனும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொடுத்தும் சர்ச் பண்ணலாம், இல்லை கொடுக்காமையும் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரில் போயிட்டு நீங்கள் நீட்டாக வந்து உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஜாப் வேணும், எந்த லொக்கேஷனில் தேவைப்படும், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணணும்னா அதில் ஃபில்டர் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் சர்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு சர்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போது அந்த சர்ச் பண்ணதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதாவது உங்கள் ஸ்கில்ஸ் வந்து மேட்ச் ஆகுதா, இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுற லொக்கேஷனுக்கு மேட்ச் ஆகுதா, இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தென் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து பொதுவாகவே வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஒன் ஆர் மோர், அதாவது எத்தனை வந்து உங்களால் முடியுமோ அவ்வளோ கம்பெனியோட எடுத்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். எல்லா ஜாபோட ரோலுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக் கீ ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும். அந்த கீ ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணுங்கள், இல்லைனா வந்து எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கோங்க. ஸோ இதை வந்து கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பல விதத்தில் வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ரெகுலராகவே வந்து ரெஸ்யூம்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு ஏதாவது சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு எம்ப்ளாயர் வந்து இப்போ வந்து ஒரு ரோலை வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா, அவங்க லேட்டஸ்ட்டாக யார் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விதத்தில் தான் வந்து நீங்கள் எந்த போர்ட்டலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அங்கே லிஸ்ட் அவுட் ஆகும் உங்கள் நேம். எவ்ரி நவ் அண்ட் தென் வந்து உங்கள் ரெஸ்யூம் இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி பல தகவல் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி.